எங்கும் புகழ்துவங்க இங்கு நானும் நான்குவங்க, எங்கும் புகழ்துவங்க இங்கு நானும் நான்குவங்க. அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே, பறக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணோமே. அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே, பறக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணோமே. பள்ளிக்கூடம் படிக்க வந்தாய் பவுசாக கூட இருந்தாய், பள்ளிக்கூடம் படிக்க வந்தாய் பவுசாக கூட இருந்தாய். பட்டம் பெறாமலே என தங்கமே பாதியிலே பறந்துட்டியே ரத்தினமே கண்ணம்மா. பட்டம் பெறாமலே என தங்கமே பாதியிலே பறந்துட்டியே ரத்தினமே கண்ணம்மா. கையை பிடித்து கொண்டு கதை கதையாய் தினம் உரைத்தாய், கையை பிடித்து கொண்டு கதை கதையாய் தினம் உரைத்தாய். கதை சொல்லி முடிக்கும் முன்னே ஞான தங்கமே கண்ணீர் கடலில் கலந்துட்டியே ரத்தினமே கண்ணம்மா. கதை சொல்லி முடிக்கும் முன்னே ஞான தங்கமே கண்ணீர் கடலில் கலந்துட்டியே ரத்தினமே தங்கம்மா. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். நாடகக்கலைக்கு பெரும் நல்லாதரவு தந்த நாட்டு மக்களுக்கு ஒரு வணக்கம். நாட்டு மக்களிடம் நல்லதோர் பாடுபடும் நாட்டு மக்களுக்கோர் வணக்கம். பாட்டுக்கொரு பாரதியார், ஏட்டுக்கொரு வள்ளுவனார், நின்ற தமிழர்க்கோர் வணக்கம். ஏரோட்டும் மக்கள் துயர் போராட்டம் தீர்த்து வைக்கும் ஈவேரா பெரியாருக்கு ஒரு வணக்கம். ஒரு தெருக்கூத்து வந்தர பாடலோடு இவ்வரங்கத்தை தொடங்குகின்றேன். வாரிகளா வாரிகளா, கூத்து பார்க்க வாரிகளா, வாங்க வாங்க நம்ம கூத்தரங்கம் பார்க்க வாங்க. அதுவும் நாமக்கல் மாவட்ட தெருக்கூத்து அரங்கம். கூத்து பழமையின் சின்னமாக, பண்பாட்டின் எச்சமாக விளங்குகிறது. கூத்தாடி கிழக்கே பார்ப்பான், கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான். கூத்து விடியும் வரை நடக்கும் என்பதை இது உணர்த்துகிறது. கூத்து வகைகளில் ஒன்றுதான் தெருக்கூத்து. தெருவில் நடத்தப்படும் கூத்து. நாடக மேடை கிடையாது. எளிய முறையில் தெருவில் திறந்த வெளி அரங்கில் நடைபெறும். இந்தியாவில் தமிழகத்திலும் இலங்கையில் தமிழ் பேசும் பகுதிகளிலும் நிகழ்த்தப்படும் ஒரு நாடக வகையாகும். பாரத கதை, ராமாயண கதை, அர்ச்சந்திரன் கதை போன்றவற்றை தெருக்கூத்தாக நடிப்பார்கள். ஆடலும் பாடலுமே கூத்தின் முக்கிய அம்சமாகும். நமக்காக கூத்தரங்கம் நிகழ்த்துவது வா. ராம் அவர்கள். இவர் தெருக்கூத்து கலைஞர் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வாளர். எலச்சிபாளையம், திருச்செங்கோடு வட்டம், நாமக்கல் மாவட்டம். இவர் நாமக்கல் மாவட்ட தெருக்கூத்து என்ற தலைப்பில் நம்மோடு உரையாற்றுகிறார். அவருக்கு நம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கூத்து பார்க்க வந்திருக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். மாணவர்களே, உங்களுக்கோர் வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே. தமிழர்களின் தெருக்கூத்தை ஊரெங்கும் தெருவெங்கும் விதைப்போம், பாரெல்லாம் பரப்புவோம். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே அஜிதா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தெருக்கூத்து என்பது கிராமங்களில் திறந்த வெளிகளில் நாட்டுப்புற கலைஞர்களால் நடத்தப்படும் கலை வடிவம் ஆகும். பழமையின் சின்னமாகவும் பண்பாட்டின் எச்சமாகவும் விளங்கும் கூத்துக்கலையானது நாட்டுப்புற மக்களின் எண்ணங்கள், செயல், பண்பாடு, வாழ்க்கை முறைகளை எடுத்து காட்டுகிறது. கூத்தாடி கிழக்கே பார்ப்பான், கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான் என்ற பழமொழி ஒன்றுண்டு. கூத்து விடிய விடிய நடைபெறுவதை இது குறிக்கும். நாடக மேடையோ காட்சி திரையோ இல்லாமல் எளிய முறையில் திறந்த வெளியில் தெருவிலே நடத்தப்படும் நாடோடி கலையே கூத்தாகும். பாரத கதை, ராமாயண கதை, அரிச்சந்திரன் கதை போன்றவற்றை தெருக்கூத்தாக நடிப்பார்கள். ஆடலும் பாடலும் கூத்தின் முக்கிய அம்சமாகும். மழையை விரும்புவோர் வீராட பருவத்தையும், மனம் விரும்புவோர் மீனாட்சி கல்யாணத்தையும், பிள்ளை பேறு வேண்டுவோர் சத்யவான் சாவித்திரியும் கூத்தாக நடத்துவார். கோவிலோடு தொடர்புடைய கூத்துக்கள் திறந்த வெளியில் மின்விளக்கு இல்லாத முற்சந்துகளில் நடைபெறும். குடும்பத்தில் யாரேனும்
இறந்து போனால் அக்குடும்பத்தினர் வேண்டுகோளுக்கேற்ப கர்ணமோட்சம் என்ற சில கூத்துக்கள் ஆடுகிறனர். காலம் செல்ல செல்ல தெருக்கூத்தின் கருவும் சமுதாய முன்னேற்ற கருத்துக்களை வெளிப்படுத்தும் விதமாக மாறியது. கூத்து தொடங்கும் முன்பு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வந்தனம் செலுத்தும் பாடல் பாடப்படும். இதோ சித்தூர் மக்களின் வந்தன பாடல். நாடக கலை பெறும் நல்ல ஆதரவு தந்த நாட்டு மக்களுக்கு ஓர் வணக்கம். நாட்டு மக்களிடம் நல்லதோர் பாட்டு பாடும் நாட்டு மக்களுக்கு ஓர் வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். என் பேர் அமிர்தினி. நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழால் உலக தமிழர்களுடன் இணைவதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். உலக தமிழர்களுக்காக, மாணவ செல்வங்களுக்காக உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளையின் இன்றைய நிகழ்ச்சி நாட்டுப்புற கலைகள் பற்றியதாகும். நாட்டுப்புற கலைகள் வட்டார தன்மை கொண்டவை. ஒவ்வொரு பகுதியிலும் சில கலைகள் சிறப்பாக காணப்படும். நிகழ்த்தப்படும் இடத்தை அடிப்படையாக கொண்டு பெயர் சுட்டப்படும் கலைகளுள் ஒன்று தெருக்கூத்து. கருத்துக்களை மக்களிடம் பரப்புவதற்கு மிகச் சிறந்த கலையாக இருப்பது தெருக்கூத்து. இத்தகைய சிறந்த கலையின் தன்மைகள், சிறப்புகள் பற்றி நாமக்கல் மாவட்ட தெருக்கூத்து கலைகள் என்ற தலைப்பில் நம்முன் கருத்துக்களை வழங்க இருப்பவர் வ. ராம். இவர் தமது சிறு வயது முதல் தெருக்கூத்துக்களை நிகழ்த்தி வருபவர். பரம்பரை தெருக்கூத்து கலைஞர். எலச்சிபாளையம், திருச்செங்கோடு வட்டம், நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர். நாமக்கல் வட்டார தெருக்கூத்து உருவாக்கம் என்ற தலைப்பில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தினை மேற்கொண்டு வருகிறார். தொடக்கம் முதலே இவரின் ஆய்வு தெருக்கூத்துகளை பற்றியதாகவே இருந்து வந்துள்ளது. ஒட்ட நாடகம் தெருக்கூத்தில் காணலாகும் பண்பாட்டு கூறுகள் என்ற தலைப்பில் முதுகலை பட்டத்திலும், தெருக்கூத்தில் பண்பாட்டு கூறுகள் என்ற தலைப்பில் ஆய்வியல் நிறைஞர் பட்டத்திலும் ஆய்வு செய்துள்ளார். தெருக்கூத்து தொடர்பாக இவர் பெற்றுள்ள விருதுகள் பல. இளம் பாரதி விருது, தமிழ்கலை மாணவர் விருது, கலைச்சுடர், தெருக்கூத்து காவலர், கிராமிய கலைஞர், சாதனை சுடர் போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். தெருக்கூத்து தொடர்பாக 6க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை வழங்கியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்துள்ள நெஞ்சுக்கு நீதி என்ற திரைப்படத்தில் வட்டார மொழி எழுத்தாளராக பணியாற்றியுள்ள மகிழ்ச்சியான தகவலையும் தெரிவித்துள்ளார். பரம்பரை தெருக்கூத்து கலைஞராக கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக தெருக்கூத்து கலையை நிகழ்த்தி வருவதோடு மட்டுமல்லாமல் அக்கலை பற்றி முனைவர் பட்டம் மேற்கொண்டு வரும் சிறந்த ஆய்வாளரை தமிழ் உலகிற்கு அறிமுகம் செய்வதில் உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளை பேர் உவகை கொள்கிறது. பிறவி கலைஞர், ஆராய்ச்சியாளர் வாயிலாக தெருக்கூத்து கலையின் முழுமையை அறிந்து கொள்ளுவோம். வாருங்கள். பேசாதீங்க. ஏய் பாத்துடா பங்காளியா, ஏ பங்காளியா,
அனைவருக்கும் வணக்கம். வலையொலியின் ஊடாக ஆய்வு சார்ந்த கருத்துக்களையும் தகவல்களையும் தரவுகளையும் மாணவர்கள் மத்தியிலும் ஆய்வாளர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சே அஜிதா அம்மா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இன்ன பிற உறவுகளுக்கும் அனைவற்ற பேர்களுக்குமே எனது மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைய உரையாடலிலே எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு கொங்கு மண்டல தெருக்கூத்து ஓர் அறிமுகம். நாம் இன்று பேசப்போவது கொங்கு மண்டலத்திலே நடத்தப்படும் தெருக்கூத்தை பற்றிய பொதுவான ஒரு அறிமுகத்தை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அது என்ன கொங்கு மண்டல தெருக்கூத்து அப்படி என்று கேட்டால், தெருக்கூத்து கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் அது இல்லை. தமிழகத்திலே பல பகுதிகளில் தெருக்கூத்து இன்று வரைக்கும் நிகழ்த்தப்படுகின்றது. நாட்டார் கிராமப்புற கலை வடிவங்களிலே தெருக்கூத்தானது அனைத்து கலைகளிலும் முதன்மையான ஒரு கலையாக கருதப்படுகின்றது. தமிழகத்தில் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், கடலூர், பாண்டிச்சேரி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், ஈரோடு, கடலூர் இப்படி சொல்லப்பட்ட பெரும்பாலான பல மாவட்டங்களிலே தெருக்கூத்தானது இன்று வரைக்கும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது. அந்த தெருக்கூத்தை எப்படி பிரிக்கின்றார்கள் என்றால், இப்படி பல பகுதியில் நடத்தப்படும் தெருக்கூத்தை எவ்வாறு பிரிக்கின்றார்கள் என்றால், அவற்றை பல பாணிகளாக வகைப்படுத்துகின்றார்கள். குறிப்பாக தமிழகத்தில் நிகழ்த்தப்படும் தெருக்கூத்து பாணிகளை வடக்கத்தி பாணி, தெற்கத்தி பாணி, மேற்கத்தி பாணி, கிழக்கத்தி பாணி என்று 4 வகையாக பிரிக்கின்றார்கள். ஒரு சிலர் இவ்வாறு பிரிக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் வடக்கத்தி பாணி, தெற்கத்தி பாணி, மேற்கத்தி பாணி என்று பிரிக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் குறிப்பாக பாணிகள் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்ட சீனிவாசன், ஏழுமலை ஐயா, பேராசிரியர் சீனிவாசன், ஏழுமலை ஐயா போன்றவர்கள் அவர்களெல்லாம் பாணிகளை 10 வகையாக வகைப்படுத்துகின்றார்கள். இவை மட்டுமல்லாமல் கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள் ஒரு வகையாக, தெருக்கூத்தை சார்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஒரு வகையாக, இப்படி பாணிகளாக பல பாணிகளாக வகைப்படுத்துகிறார்கள். ஏன் அவர்கள் பாணிகளாக வகைப்படுத்துகிறார்கள் என்றால், பாணி என்பதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நிகழ்த்தப்படும் முறைகள், தெருக்கூத்தானது அந்தந்த பகுதிகளில் சார்ந்து நிகழ்த்தப்படும் முறைகள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒப்பனைகள், அதாவது உடைகள், மேற்கொள்ளக்கூடிய ஒப்பனைகள், உடைகள், இசைகள், பாடல்கள், நிகழ்த்தும் முறைகள் இவற்றை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு வடிவனதாக தெருக்கூத்தானது நிகழ்த்தப்படுகின்றது. ஒவ்வொரு பாணிகள் அந்த வடிவை மையமாக கொண்டுதான் பாணிகளாக ஆய்வாளர்களும் கலைஞர்களும் வகைப்படுத்துகின்றார்கள். அவற்றிலே தெற்கத்தி பாணியாக கருதப்படக்கூடிய பாணிகளில் ஒரு பாணிதான் கொங்கு மண்டல பாணி. கொங்கு மண்டல பாணி என்பது நாமக்கல், சேலம், ஈரோடு, தர்மபுரி மாவட்டங்களை ஒட்டியுள்ள சில பகுதிகள். இந்த பகுதிகளை எல்லாம் மையமிட்டு நிகழ்த்தப்படும் தெருக்கூத்தை தான் கொங்கு மண்டல பாணியாக வகைப்படுத்துகின்றார்கள். இவற்றை நாம் கொங்கு மண்டல பாணி என்று எடுத்துக்கொண்டால் அது சரியாக இருக்குமா என்றால் அது ஆய்விற்குரியது. ஏன் இதை கொங்கு மண்டல பாணி என்கிறோம் என்றால், கொங்கு மண்டல பகுதியில் நிகழ்த்தப்படுவதால் கொங்கு மண்டல பாணி என்கின்றோம். ஆனால் இது சரியான வார்த்தையாக அமையுமா என்றால் அது சற்று ஆய்விற்குரியது. ஆனால் இவற்றிலே நாம் இங்கு பேச இருப்பது இந்த பகுதியில் நிகழ்த்தப்படும், குறிப்பாக நாமக்கல், சேலம், ஈரோடு மாவட்ட பகுதிகளில் நிகழ்த்தப்படும் தெருக்கூத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை தான் நான் உங்கள் மத்தியிலே பேச இப்பொழுது வந்திருக்கின்றேன். தெருக்கூத்து என்றால் என்ன? கூத்துக்களை பற்றி, தெருக்கூத்தை பற்றி இலக்கியங்கள் ஏதாவது சொல்கிறதா? என்னென்ன இலக்கியங்கள் கூறுகின்றன? அவை எவ்வாறெல்லாம் அதை வகைப்படுத்துகின்றன என்று சொன்னால், தெருக்கூத்து என்ற ஒரு பெயரை அடிப்படையாக கொண்டு இலக்கியங்கள் கூறுகிறதா என்றால், சங்க இலக்கியங்களாகட்டும், சங்க காலத்திற்கு முற்பட்ட இலக்கியங்கள், சங்க காலத்திற்கு பிற்பட்ட இலக்கியங்கள், தற்காலத்திலே ஒரு குறுகிய காலங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய இலக்கியங்களாகட்டும், அவையெல்லாம் தெருக்கூத்து என்ற பற்றி கூறுகிறதா என்றால், தெருக்கூத்து என்ற ஒரு பெயரை பயன்படுத்துகின்றதா என்றால்
அது இல்லை என்றுதான் கருத தோன்றுகின்றது. அதை சார்ந்த ஆய்வுகளை நோக்கும் பொழுது கூத்து என்ற சொற்கள் மட்டும்தான் இலக்கியங்களிலே பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அகத்தியம் முதல் 14 மேற்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், அதற்கு பிற்பாடு வந்த இலக்கியங்களாகட்டும், இவை அனைவற்றிலுமே ஒரு கூத்து என்ற ஒரு சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதை தவிர தெருக்கூத்து என்ற ஒரு சொற்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்றால் அது கிடையாது என்று சொல்வதை விட அதை பற்றிய ஆய்வுகள் இன்னும் மேற்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை பற்றிய ஒரு தேடல் சென்று கொண்டுதான் இருக்கின்றது. அவ்வாறு இருக்க தெருக்கூத்து என்றால் என்ன என்று கேட்டால், புராண இதிகாச கதைகளில் ஏதாவது ஒரு கதைகளை எடுத்துக்கொண்டு அக்கதைகளை சார்ந்து அமையக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு தகுந்த வேடங்களை ஏற்று இரவு முழுவதும் வேடமேற்று நிகழ்த்தப்படும் ஒரு நாடக வகையான ஒரு கலையாகத்தான் தெருக்கூத்து இருக்கின்றது. தெருக்கூத்தானது பெரும்பாலும் புராண இதிகாச கதைகளை மையமிட்டே நிகழ்த்தப்படுகின்றன. அவ்வாறு நிகழ்த்தப்படும் பொழுது அந்த கதைகளை சார்ந்து அமைந்திருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு தகுந்த வேட புனைவுகளை ஏற்று வேடமேற்கக்கூடிய கலைஞர்கள் இரவு முழுவதும் இசை, பாடல், ஆடல், நடிப்பு இவை அனைத்தையும் அடிப்படையாக கொண்டு இரவு முழுவதும் கூத்தில் நிகழ்த்து வருகின்றனர். இவ்வாறு நிகழ்த்தப்படும் தெருக்கூத்து எந்த காலகட்டங்களில் நிகழ்த்தப்படுகின்றது என்றால் திருவிழா காலங்களோ மனித வாழ்வின் இறப்பு சடங்குகளின் போதோ அதிகமாக நிகழ்த்தப்படுகின்றது. ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை பகுதிகளிலே இருக்கக்கூடிய கலைஞர்கள் எவ்வாறு நிகழ்த்துகின்றார்கள் என்றால், பிறந்த நாள் விழா, வளைகாப்பு விழா, திருமண சடங்குகளின் போதும் தெருக்கூத்தை நிகழ்த்தி வருகின்றதை நாம் காண முடிகின்றது. ஆனால் பெரும்பாலும் தமிழகத்திலே கோவில் திருவிழாக்களை மையமிட்டுதான் தெருக்கூத்து நிகழ்த்தப்பட்டு வருகின்றது. அவைதான் இன்று வரைக்கும் தெருக்கூத்தை உயிர்ப்போடு வைத்துக் கொண்டிருக்கின்றன. அதோடு அதற்கடுத்ததாக இறப்பு சடங்குகளை நாம் கொள்ளலாம். அதை மட்டுமல்லாமல் முக்கியமான தலைவர்களுடைய, அரசியல் தலைவர்களோ இல்லை மக்கள் விரும்பும் தலைவர்களுடைய நினைவு நாள்களிலோ அல்லது பிறந்த நாள்களிலோவும் கூத்து நிகழ்த்தப்படுவதை காண முடிகின்றது. நாம் தெருக்கூத்திற்கான மேடை அமைப்பு எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும் என்றால், மற்ற நாடகங்களைப் போல, அதாவது மேடை நாடகம் என்று சொல்வார்கள், அந்த மேடை நாடகங்களைப் போல நவீன நாடகங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் மலப்பலகையால் போடப்பட்ட மேடைகளை போன்று, உயர்ந்த மேடைகளை போன்று மேடை இங்கு அமைக்கப்படுவது கிடையாது. தெருக்கூத்திற்கான மேடை என்பது தரை. அந்த தரையில் தான் தெருக்கூத்து நிகழ்த்தப்படும். இதை நாம் 2 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். இந்த தரையில் நிகழ்த்தப்படும் தெருக்கூத்தை 2 வகையாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். எப்படி என்றால், ஒன்று இந்த மேடை அமைப்பை, ஒன்று ஒப்பனை அறை, இன்னொன்று கூத்தாடும் களம். இந்த கூத்தாடும் களத்திற்கு களரி என்று பெயர். இந்த ஒப்பனை அறை எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும் என்றால், 3 பக்கமும் கீற்றுகளாலோ அல்லது வண்ண துணிகளாலோ அல்லது துணிகளாலோ, சாதாரண துணிகளாலோ, அதாவது சாமியானா பந்தல் என்று சொல்லக்கூடிய வண்ண துணிகளாலோ அல்லது சாதாரண துணிகளாலோ இல்லது மூங்கில் பெட்டிகளாலோ மறைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தீர்மானித்து அந்த 3 பக்கமும் மறைக்கப்பட்டு நடுவிலே திரைச்சீலை, நிகழ்த்தப்படும் குழுவினுடைய பெயர் பொறிக்கப்பட்ட திரைச்சீலை அமைக்கப்பட்டிருக்கும். அன்றைய காலகட்டத்திலே திரைச்சீலை எவ்வாறு இருந்தது என்றால், ஏதோ ஒரு வெள்ளை வேட்டியோ அல்லது ஏதாவது ஒரு துணியாகவோ இருக்கும், அல்லது அதற்கு பின்பதாக கடவுள்கள் உருவம் மட்டும் பொறிக்கப்பட்ட திரைச்சீலைகள் பயன்படுத்தப்பட்டன. தற்காலங்களில் நவீனமான காலங்கள் உருவாக கலைஞர்கள் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், தங்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட, தங்களுடைய குழுவினுடைய முகவரிகள் பொறிக்கப்பட்ட அந்த கூத்து குழுவினுடைய வாத்தியாரினுடைய பெயர் பொறிக்கப்பட்ட திரைச்சீலையை பயன்படுத்துவதை நாம் இன்று காண முடிகின்றது. இந்த திரைச்சீலையைத்தான் இந்த 3 பக்கம் மறைவு கட்டப்பட்டிருக்கும், நடுவிலே திரைச்சீலை மறைக்கப்பட்டிருக்கும். அதற்குள்ளாகத்தான் ஒப்பனை அறை இருக்கும். இந்த ஒப்பனை அறைக்கு பெயர், இன்னொரு பெயர் அரிதாரம் இடக்கூடிய கூடம் என்பதால் அதற்கு பெயர் அரிதார கூடம் என்று அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. இதற்கு அடுத்ததாக அந்த திரைச்சீலையை ஒட்டி 2 பெஞ்சுகள் போடப்பட்டிருக்கும். 2 பெஞ்சுகள் போடப்பட்டிருக்கும். மரப்பலகை, கலைஞர்கள் அமர்வதற்கான மரப்பலகை போடப்பட்டிருக்கும்.
முன்பதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மரப்பலகைகளில் பெஞ்சிலே இசைக்கலைஞர்கள் அமர்ந்திருப்பார்கள். இசைக்கலைஞர்கள் என்றால் என்னென்ன இசைக்கலைஞர்கள் இருப்பார்கள் என்றால், பொதுவாக தெருக்கூத்திலே இசைக்கருவிகளாக பயன்படுத்துவது 4 இசைக்கருவிகளை பயன்படுத்துவார்கள். ஒன்று மிருதங்கம். அந்த மிருதங்கத்திலே 2 வகையான மிருதங்க இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படும். ஒன்று மிருதங்கம், இன்னொன்று டொலிக்கி என்று சொல்லக்கூடிய டோலக். மிருதங்கம், டொலிக்கி என்று சொல்லக்கூடியது இதை வந்து மிருதங்க கலைஞர்கள் பயன்படுத்துவாங்க. இந்த 2 வகையான மிருதங்க வடிவிலான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படும். அடுத்ததாக ஹார்மோனியம், அதற்கு அடுத்ததாக முகவீணை, அதற்கு அடுத்ததாக ஜால்ரா என்று சொல்லக்கூடிய தாளம். இந்த 4 வகைப்பட்ட இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படும் தெருக்கூத்திலே. இதிலே முன்பதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெஞ்சில் அமர்ந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் மிருதங்க கலைஞர், நடுவில் ஹார்மோனிய கலைஞர், அதற்கு அடுத்தது முகவீணை கலைஞர் அமர்ந்திருப்பார். அதற்கு பின்பதாக போடப்பட்டிருக்கும் பெஞ்சில் தான் தாள இசை கலைஞர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த தாள இசை கலைஞர்கள் அதற்கென்று தனித்த கலைஞர்கள் இருப்பார்களா என்றால், இதற்கு முன்பதாக இன்றைய காலகட்டங்களிலே அதற்கென்று தாள கலைஞர்களுக்கென்று தனியாக கலைஞர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக வேடமிடும் கலைஞர்களே, இன்றும் வேடமிடும் கலைஞர்கள் தாளம் இசைத்தாலும் கூட குறுகிய இன்றைய காலகட்டங்களிலே பெரும்பாலான குழுக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், தாளத்திற்கென்று இசைக்கலைஞர்களே தாள கலைஞர்களாக ஒரு சில கலைஞர்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக வேடமிடும் கலைஞர்களே தான் தாளம் இசைப்பார்கள். இவ்வாறு தான் அந்த தாள இசையானது இசைக்கப்படும். இந்த 2 பெஞ்சுகளுக்குமே, இந்த 2 பெஞ்சிலும் முன்பதாக இந்த 3 இசைக்கலைஞர்களும், பின்பதாக தாள இசைக்கலைஞர்களும், அப்புறம் ஓய்வெடுக்கக்கூடிய வேடக்கலைஞர்கள் அல்லது தாள இசைக்கலைஞர்கள் இவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அதற்கு முன்பதாக கூத்தாடும் களம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும் என்றால், கூத்தாடும் களம் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் நிகழ்த்துவதற்கான கதாபாத்திரங்கள் இருப்பதற்கான ஒரு இடைவெளி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்திற்கு பெயர் தான் களரி என்று சொல்வார்கள். அந்த களத்திற்கு முன்பதாக 2 பக்கம் 2 குச்சிகள் நடப்பட்டு நடுவில் ஒரு குச்சி அமைக்கப்பட்டு அதை ஒட்டி மின்விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கும். அன்றைய காலகட்டங்களிலே தெருக்கூத்து நிகழ்த்துவதற்காக விளக்குகள் இல்லாத மின்விளக்கு, இன்றைய காலகட்டங்களிலே மின்விளக்குகள் இருப்பதை போன்று அன்றைய காலகட்டங்களில் இருக்காது. அதனால் அன்றைய காலகட்டங்களிலே தீப்பந்தங்கள் பயன்படுத்தப்பட்டன. அதற்கு அடுத்ததாக பெட்டர் மாஸ் லைட் என்று சொல்லக்கூடிய விளக்குகள் பயன்படுத்தப்பட்டன. இப்பொழுது மின்விளக்குகளின் பயன்பாடு டியூப் லைட் என்பவை தான் கொங்கு மண்டலத்திலே நிகழ்த்தப்படுகின்றது. கொங்கு மண்டலத்திலே டியூப்லைட் என்ற மின்விளக்கு தான் பயன்படுத்தப்படுகின்றது. இது எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஒப்பனை அறையையும் அந்த விளக்குகள் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குச்சிகளையும் இணைத்தவாறு உயரமான இடத்திலே இணைத்தவாறு ஒரு திரைச்சீலை அமைக்கப்பட்டிருக்கும். அது திரைச்சீலை என்று சொல்வதை விட அதற்கு பெயர் டாப் என்று சொல்வார்கள். கலைஞர்கள் டாப் என்று சொல்வார்கள். மேற்புறமாக துணி இணைக்கப்பட்டிருக்கும். இந்த துணி எதற்காக என்றால், பனிக்காலங்களில் பெரும்பாலும் தை மாதங்கள் முதல் அடுத்ததாக தை மாதம், தை, மாசி, பங்குனி இந்த காலகட்டங்கள் எல்லாம் அதிகமாக பனிப்பொழிவு இருக்கக்கூடிய காலகட்டத்தினால் இரவிலே கலைஞர்கள் இரவு முழுவதும் அமர்ந்து கூத்து ஆடுவதிலே சிரமம் ஏற்படும் என்பதற்காக மேலே துணியானது கட்டப்பட்டிருக்கும். அவை வண்ண துணிகளாகவும் இருக்கும், இல்லையே ஏதாவது சாதாரண துணிகளாகவும் கூட இருக்கலாம். ஒவ்வொரு குழுவினை பொறுத்து அது மாறுபடும், அந்த துணி மாறுபடும். இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் மேடை. இந்த வகையிலே தான் மேடை அமைக்கப்பட்டிருக்கும். இதற்கு முன்பதாக இந்த களம் கூத்தாடக்கூடிய அந்த மேடைக்கு அடுத்ததாக மக்கள் எங்கு அமர்ந்திருப்பார்கள் என்றால், இந்த மேடையை சுற்றிலும் 3 புறமும் மக்கள் அமர்ந்திருப்பார்கள். தரையில் அமர்ந்து கூத்தினை பார்ப்பார்கள். இவ்வாறு தான் மேடை அமைக்கப்பட்டிருக்கும். தெருக்கூத்திலே அக்கலையை அடையாளப்படுத்துவதில் ஒப்பனைகள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. கதைக்கு தகுந்தவாறு வேடமிடக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு தகுந்தாற்போல் ஒப்பனைகள் வேடமிடுவார்கள், முக சாயங்கள் பூசுவார்கள். பொதுவாக தெருக்கூத்திலே வெள்ளை, சிகப்பு, நீலம், மஞ்சள், இளஞ்சிவப்பு, செந்தூரம் போன்ற வண்ணங்களிலே இருக்கக்கூடிய சாயங்களை தான் அதிகம் பயன்படுத்துவார்கள். இவற்றை மையமிட்டுதான் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு என்னென்ன முகச்சாயங்களை பூச வேண்டும் என்று கலைஞர்கள் தீர்மானிக்கின்றார்கள்.
குறிப்பாக கட்டிங்காரன் வேடம் என்றால் இளஞ்சிவப்பு நிறத்தையுமே அல்லது வெள்ளை நிறத்தையுமே, அடுத்தது துரியோதனன், மயில் ராவணன் போன்ற மிக பிரம்மாண்டமான கதாபாத்திரங்கள், மிக முக்கியமான கதாபாத்திரங்கள், சுறுசுறுப்பு நிறைந்த கதாபாத்திரங்கள் என்றால் அதற்கு இளஞ்சிவப்பு அல்லது சிகப்பு, இந்த மாதிரியான முகசாயங்களை பயன்படுத்துவார்கள். கிருஷ்ணர் வேடம் என்றால் நீல வண்ணம் அல்லது பச்சை வண்ணங்கள் ஆகிய நிறங்களை பயன்படுத்துவார்கள். அசுரன் வேடம், சூரன் வேடம் என்று சொல்லக்கூடிய அரக்கர் வேடங்களுக்கு பயன்படுத்துவதற்கு கருப்பு நிற சாயங்களை பயன்படுத்துவார்கள். பெண் வேடங்கள் என்றால் மஞ்சள், இளஞ்சிவப்பு போன்ற சாயங்களை பயன்படுத்துவார்கள். ஒரு தெருக்கூத்து கலைக்கு சாயங்களை வைத்து, முகத்திலே பூசப்பட்டிருக்கும் சாயங்களை வைத்து இந்த கதாபாத்திரங்கள் என்று தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு, மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒப்பனைகள் இருக்கும். அந்த ஒப்பனைகளிலே பெரும்பாலும் அதிகமாக என்ன சாயங்கள் பயன்படுத்தப்படுகின்றது என்றால் கொங்கு மண்டலத்திலே இளஞ்சிவப்பு, நீலம், செந்தூரம், குறிப்பாக மதுரை வீரன் என்று சொல்லப்பட்ட முக்கியமான கொங்கு மண்டலத்திலே நிகழ்த்தப்படும் தெருக்கூத்து கதைகளிலே மதுரை வீரன் கூத்தானது முக்கிய கூத்தான கதை. அந்த கதையிலே மதுரை வீரன் வேடத்திற்கு செந்தூரம் பயன்படுத்துவார்கள். அந்த செந்தூரம் பூசி கட்டைகள் கட்டப்பட்டிருந்தால் இது மதுரை வீரன் வேடம் என்று மக்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு அந்த முகசாயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. இந்த ஒப்பனைகளுக்கு அடுத்தது ஆடை அணிகலன்கள். தெருக்கூத்தில் என்ன விதமான ஆடை அணிகலன்கள் பயன்படுத்தப்படுகின்றது என்றால், ஆண் கதாபாத்திரங்கள் என்றால் வாஸ்கோட், முண்டா என்று சொல்லப்பட்ட சட்டை வடிவிலே உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய சட்டை வடிவனதாக இருக்கக்கூடிய உடைகளை ஆண் கதாபாத்திரங்களுக்கு பயன்படுத்துவார்கள். அடுத்ததாக ஆண் கதாபாத்திரங்களுக்கான உடைகள் என்ன என்று நாம் எடுத்துக்கொண்டால், தலையிலே கிரீடம் பயன்படுத்துவார்கள், அல்லது கதாநாயகன் வேடம், சுறுசுறுப்பான சிறிய சிறிய வேடங்கள், இதை போன்ற வேடங்களுக்கெல்லாம் என்னென்ன உடைகளை பயன்படுத்துவார்கள் என்றால், கொண்டகட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான அணிகலன்களையுமே, கொண்டகட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு அணிகலன்களையுமே, முன்பு சொன்னதை போல முண்டாஸ், வாஸ்கோட்டு என்று சொல்லக்கூடிய உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய உடைகளையுமே, அதன் மேல் கண்ணாடிகள் பொறிக்கப்பட்டு அதில் ஒரு வடிவங்கள் வரையப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்ததாக கீழாக இன்று நாம் பயன்படுத்துகின்றோமே லெகின்ஸ் என்று சொல்வார்கள். லெகின்ஸ் என்று சொல்லப்பட்ட ஷார்ட்ஸ், அந்த காலகட்டத்திலே ஷார்ட்ஸ் என்று சொல்வார்கள். அதே போன்ற லப்பரால் உருவாக்கப்பட்ட முழுகால் சட்டையும், பாவாடை, அதற்கு மேல் பாவாடைகளாக ஒரு குட்டை பாவாடை வடிவிலே வண்ண காகிதங்களால் பொறிக்கப்பட்டு வண்ண காகிதங்களால் தைக்கப்பட்ட குட்டை பாவாடைகள் பயன்படுத்தப்படும். அதற்கு கீழாக காலிலே சலங்கைகள் கட்டப்பட்டிருக்கும். இதை நாம் சொல்வதை விட இதை கூத்தினை பார்க்கும் பொழுது, அந்த வடிவத்தை பார்க்கும், அந்த கூத்து நிகழ்த்துதலிலே அந்த வேடத்தை பார்க்கும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்வது மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஒப்பனைகளிலே ஆண் கதாபாத்திரங்களுக்கு இவ்வாறு இருக்கும். பெண் அதே போல ஆண் கதாபாத்திரங்களுக்கு இன்னொரு உடை முக்கியமானதாக பயன்படுத்த, எப்படி பல பகுதிகளிலே, பிற பகுதிகளிலே, அதாவது காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி இந்த பகுதிகளிலே பார்த்தீர்கள் என்றால் ஆண் கதாபாத்திரங்களுக்கு கட்டைகளால் ஆன உடைகளை அதிகம் பயன்படுத்துவார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்திலே கட்டைகளாலான உடை என்பது குறிப்பிட்ட சில வேடங்களுக்கு மட்டும்தான் பயன்படும். ஒரு காலகட்டத்திலே கட்டைகளாலான உடைக்கு கொங்கு மண்டலத்தில் என்ன பெயர் என்றால் கட்டநகை என்று சொல்வார்கள். கட்டைகளால் உருவாக்கப்பட்ட நகைகள் அப்படி என்பதனால் அதற்கு கட்ட நகைகள் என்று சொல்வார்கள். அங்கு அனைத்து வேடங்களுக்குமே பிறப்பகுதியில் நிறுத்தப்படும் தெருக்கூத்திலே அனைத்து வேடங்களுக்குமே கட்டைகளாலான உடைகள் பயன்படுத்தப்படும். ஆனால் கொங்கு மண்டலத்திலே குறிப்பிட்ட சில வேடங்களுக்கு தான் பயன்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக மதுரை வீரன் கதாபாத்திரத்திற்கும் அன்றைய காலகட்டத்திலே மதுரை வீரன் கதாபாத்திரத்திற்கு மட்டும்தான் கட்டைகளால் ஆன உடைகள் பயன்படுத்தப்பட்டது. அதையும் தாண்டி கட்டைகளால் ஒரு வடிவமைக்கப்பட்ட உடைகளிலே சோரவை என்று சொல்லப்பட்ட உடை மட்டும்தான் பிற சில வேடங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் புஜம்,
மார்பதக்கம், புஜம், மார்பு பதக்கம், தலைவேசம் என்று சொல்வார்கள். கிரீடத்திற்கு பதிலாக தலைவேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு கொங்கு மண்டலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கட்டநகை உடைகள் மதுரைவீரன் கதாபாத்திரங்களுக்கு தான் அன்றைய காலகட்டத்திலே அதிகம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே அனைத்து முக்கியமான கதாபாத்திரங்கள் துரியோதனன், மயில்ராவணன், பீமசேனன், ராவணன் இவை போன்ற பெருந்தன் முக்கியமான கதாபாத்திரங்களுக்கு இன்றைய காலகட்டங்களில் அந்த உடைகளை நாம் பயன்படுத்துவதை காண முடிகின்றது. இந்த கட்டணைகள் ஆண் கதாபாத்திரங்களுக்கு உரித்தானது. ஆண் கதாபாத்திரங்களுக்கு தலைவேசம் பயன்படுத்துவார்கள், தலையிலே போடுவதற்கு தலைவேசத்தை பயன்படுத்துவார்கள், கிரீடம் என்று சொல்லப்பட்ட மகுடத்தை பயன்படுத்துவார்கள். அடுத்தது சோரவை என்று சொல்லப்பட்ட ஒரு வகையான உடையை பயன்படுத்துவார்கள், ஒரு மகுடத்தை பயன்படுத்துவார்கள். இது ஆண் கதாபாத்திரத்துக்கு. பெண் கதாபாத்திரத்திற்கு சாதாரணமான சீலையும் நகைகள் பொறிக்கும் நகைகள் பெண்கள் அணிக்கக்கூடிய நகைகள் காதுகளுக்கும் அடுத்தது கழுத்துகளுக்கு போடக்கூடிய நகைகள், வளையல்கள் இதை போன்ற இருக்கும், சலங்கை அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது புடவைகளும் அந்த கதாபாத்திரங்கள் சிறு கதாபாத்திரங்கள் இளம் கதாபாத்திரங்கள் என்றால் அதற்கு தாவணி பாவாடைகளும் அல்லது புடவைகளும் கட்டுவார்கள். புடவையும் தாவணி பாவாடைகளும் அதிகமாக பயன்படுத்துவதை காணப்படுகின்றது. இன்னும் இப்போ தற்காலங்களிலே நாகரிக காலத்துக்கு தகுந்தாற் போல மக்களை கவர்வதற்காக விதவிதமான வடிவிலே உடைகளை பெண்களுக்கான உடைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த புடவையிலேயும் தாவணி பாவாடைகளிலேயுமே விதவிதமான உடைகளை நாம் பயன்படுத்துவதை காண முடிகின்றது. அதை அழகுற மாற்றி பெண் கதாபாத்திரங்கள் பயன்படுத்துவார்கள். இதுதான் ஆடை அணிகளுக்கான ஒப்பனைகள். இதற்கடுத்தது நாம் யாரை பார்க்க வேண்டும் என்றால் தெருக்கூத்து கலைஞர்களை நாம் பற்றி பேச வேண்டும். தெருக்கூத்து கலைஞர்கள் எந்த வகையில் இருப்பார்கள் என்றால், தெருக்கூத்து கலைஞர்களுக்கு என்னென்ன பெயர் என்றால் தெருக்கூத்தாடிகள் என்று சொல்வார்கள், நாடகதாரிகள் என்று சொல்வார்கள், கூத்தாடிகள் என்று சொல்வார்கள். இல்லை என்றால் கூத்திலே நகைச்சுவையாக கட்டிங்காரன் வேடமாகப்பட்டவர் நகைச்சுவையாக சொல்வார், தட்டும் வாணி பிள்ளைகள் என்று சொல்வார், அதே போல சொல்வார்கள். இவ்வாறு கூத்து கலைஞர்களுக்கு பலவிதமான பெயர்கள் தமிழக சூழலிலே பயன்படுத்தப்படுகின்றது. கூத்து கலைஞர்களுக்கு இந்த கூத்து கலைஞர்கள் ஒரு குழுவில் எத்தனை பேர் இருப்பார்கள் என்றால் 12 இருந்து 15க்கும் மேற்பட்ட கலைஞர்கள், 12 இருந்து 15க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இருப்பாங்க. அந்த குழுவினை பொறுத்து கலைஞர்களுடைய எண்ணிக்கை அமையும். பொதுவாக கொங்கு மண்டலத்திலே எத்தனை குழுக்கள் இருக்கின்றது என்றால் 60க்கும் மேற்பட்ட குழுக்கள் இருக்கின்றன. 60க்கும் மேற்பட்ட குழுக்களிலே 200க்கும் அதிகமான தெருக்கூத்து கலைஞர்கள் இருப்பதாக கலாய்வின் வழி நம்மால் அறிய முடிகின்றது. இவ்வாறு இத்தனை கலைஞர்கள், இவ்வளவு தெருக்கூத்து கலைஞர்கள், இத்தனை குழுக்கள் இருந்தாலுமே கூட இந்த குழுக்கள் அனைத்துமே என்னென்ன கதைகளை நிகழ்த்துகின்றன, தெருக்கூத்திலே என்னென்ன கதைகளை நிகழ்த்துகின்றது என்றால் பெரும்பாலும் மகாபாரதம், சிவபுராணம், ராமாயணம், கந்தபுராணம் என்று சொல்லப்பட்ட புராண இதிகாச கதைகள் அதிகம் பெரும்பாலும் நிகழ்த்துகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நாவல்ஸ் என்று சொல்லக்கூடிய அரிச்சந்திரா, நல்லதங்காள், மாற்றாந்தாய் கொடுமை இவை போன்ற கதைகள் என்று சொல்லப்பட்ட கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தெருக்கூத்து கதைகளை கொங்கு மண்டல தெருக்கூத்து கலைஞர்கள் தங்கள் நிகழ்த்துதலின் போது நிகழ்த்துகின்றார்கள். இந்த கதைகள் பெரும்பாலும் புராண இதிகாச கதைகளாகத்தான் இருக்கும். சில கதைகள் தான் புராண இதிகாச கதைகள் சாராதவையாக அதனுடைய கிளைகளை மையமிட்டதாக இருக்கும். கிளை கதைகள் இவ்வாறு அதனுடைய கிளைகளை மையமிட்டதாக நிகழ்த்தப்படும். கதைகளுக்கு அடுத்ததாக கூத்தினை எவ்வாறு நிகழ்த்துகிறார்கள், எவ்வாறு நிகழ்த்தப்படுகின்றது, தொடங்குவதில் இருந்து முடிவு வரை எவ்வாறு நிகழ்த்தப்படுகின்றது என்பதை சொல்ல வேண்டும் என்றால், கூத்தானது நடத்துவதற்காக மேடை அமைக்கப்பட்ட பிறகு அனைத்து கலைஞர்களும் தயாராக இருப்பார்கள். இந்த பெஞ்சிலே அமர்ந்திருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய முன்பதாக அமர்ந்திருக்கக்கூடிய பெஞ்சிலே இசைக்கலைஞர்கள் அனைவரும் அமர்ந்திருப்பார்கள். பின்பதாக தாளக்கலைஞர்கள் தயாராக இருப்பார்கள். அதற்கு பின்பதாக ஒப்பனை அறையிலே எந்த கதை நிகழ்த்தப்படுகின்றதோ அந்த கதைக்கு தகுந்த கதாபாத்திரங்களுக்கு முதலில் எந்த கதாபாத்திரம் தோன்ற வேண்டுமோ அந்த கதாபாத்திரங்களுக்கு தகுந்த வேடதாரிகள் முதலிலே ஒப்பனை அறையிலே வேடமிடுவார்கள்.
குறிப்பாக பொதுவாக எந்த ஒரு கூத்திலுமே கட்டியங்காரன் கதாபாத்திரம் தான் முதலில் தோன்றும். அந்த கட்டியங்காரன் கதாபாத்திரத்துக்கு அடுத்ததாக எந்த கதையோ அந்த கதைக்கு தகுந்த கதாபாத்திரங்கள் தோன்றும். குறிப்பாக கர்ணன் சண்டை என்றால் அந்த கர்ணன் சண்டை கூத்திலே முதலிலே துரியோதனன், சகுனி, பெருந்துருவாள் என்று இப்படி சொல்லப்பட்ட 3 கதாபாத்திரங்கள் தோன்ற வேண்டும். இந்த 3 கதாபாத்திரங்களையுமே தொடக்கத்திலேயே கூத்தின் தொடக்கத்திலேயே வேடமிடுவதற்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். அதற்கு முன்பதாக கட்டியங்காரன் கதாபாத்திரம், கோமாளி என்று சொல்லப்பட்ட கட்டியங்காரன் கதாபாத்திரம் தயாராகி கொண்டிருக்கும். இதற்கு முன்பதாக இசைக்கலைஞர்கள் தயாராகி கொண்டிருப்பார்கள். இசைக்கலைஞர்களிலே ஹார்மோனியம் இசைக்கப்படும், மிருதங்கம் இசைக்கப்படும். இந்த மிருதங்கம் இசைக்கக்கூடிய கலைஞராகப்பட்டவர் தெருக்கூத்திலே பயன்படுத்தப்படும் அத்தனை தாளங்களையுமே ஒரே சேர ஒரே நேரத்திலே இசைக்க ஆரம்பிப்பார். இவர் இசைத்த ஆரம்பித்தவுடன் குழுவின் வாத்தியாராக, ஆசிரியராக கருதப்படக்கூடிய வாத்தியார் என்பவர், அவருக்கு பெயர் வாத்தியார் என்றும் சொல்வார்கள். அந்த வாத்தியார் என்பவர் முதலிலே கடவுள் வாழ்த்து பாடல் பாடுவார். அந்த கடவுள் வாழ்த்து பாடலை பாடும் முறைக்கு சபை கட்டுதல் என்றும் சொல்வார்கள், அல்லது களரி கட்டுதல் என்றும் சொல்வார்கள். அதாவது மக்களை ஒன்று திரட்டி கூத்து ஆரம்பிக்கப் போகின்றது என்பதை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக பாடக்கூடிய பாடல், கடவுள் மேல் பாடக்கூடிய பாடல் சபை கட்டுதல் என்று பொருள். இந்த இப்படி கட்டக்கூடிய பாடல்களானது கொங்கு மண்டலத்திலே பெரும்பாலும் எவ்வாறு அமைக்கப்பட்டும், குறிப்பாக பாடல்கள் என்றாலே தெருக்கூத்திலே பாடல்கள் என்றால் எந்த வகையில் அமைக்கப்பட்டு கூத்தில் பயன்படுத்தக்கூடிய பாடல்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும் என்றால் விருத்தம், கந்தார்த்தம், தருக்கள், பாடல்கள் இவ்வாறு இந்த வகையில் தான் கூத்தினுடைய பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதிலே முதலாவதாக வாத்தியராகப்பட்டவர் கணபதி விநாயகர் மேல் பாடுவார். அந்த பாடலாகப்பட்டது ஹரி ஓம் கணபதி நமோ நமோ, ஹரி ஓம் கணபதி நமோ நமோ, ஹரி ஓம் கணபதி யாடிய பொருளே, ஹரி ஓம் கணபதி யாதிய பொருளே, அனுதினம் உந்தன் பாதம் அருள் செய்ய வேண்டுமே, அனுதினம் உந்தன் பாதம் அருள் செய்ய வேண்டுமே, முந்தைய பிறந்தாய் முழு முதல் பொருளே, முந்தைய பிறந்தாய் முழு முதல் பொருளே, அறிவோம் கணபதி. இப்படியாக பல வரிகளை கொண்டு அந்த பாடலானது அமையும். இதற்கு அடுத்ததாக விருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள் மேல் பாடக்கூடிய விருத்தத்தை பாடுவார். கணபதியை வாழ்த்தி பாடக்கூடிய பாடல். நல்ல கணபதி பாதம் நான்காலுமே நான் தொழுதாள், அல்லதோ ஓர் வினைகள் எல்லாம் அகண்டிடவே சொல்லறியேன், தும்பிக்கையோனை தொழுதால் தீரா வினைகள் தீரும், நம்பிக்கையுள்ளவரை நமக்கொரு நாள் பயமுண்டோ விநாயகா. அப்படி என்று பாடியவுடன் ஆதிதாளத்திலே இசைக்கலைஞராகப்பட்டவர் தாளங்களை இசைப்பார். ஆதிதாளத்திலே இசைப்பார். தான் கணக்க தனத்தின் தனக்கு தன தகதிமி 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 தத்தாம் தகதிமி 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 தத்தாம் தகதிமி தத்தாம் தகதிமி தத்தாம் தகர்தோம் 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 தான் கணக்க தனத்தாம். அப்படி என்று ஆதிதாளத்திலே பாடி முடித்தவுடன் பாடல்களை பாடுவார். அது கணபதி மேலே வாத்தியாராகப்பட்டவர் இந்த கந்தார்த்தத்தை விருத்தத்தை பாடி முடித்தவுடன் கடவுளை வாழ்த்தி பாடுவார், விநாயகர் மேலே பாடுவார். இவ்வாறு இவர் பாடியவுடன் கட்டியங்காரன் கதாபாத்திரம் தயாராகும் வரை பிற கலைஞர்கள், வேடமிடக்குலை கலைஞர்கள், கூத்து கலைஞர்கள் ஒவ்வொரு கடவுள் மேல் கிருஷ்ணர் மேலோ அல்லது மாரியம்மன் கடவுள்கள் மேலோ அல்லது கடவுள்கள் மேலே ஏதாவது ஒரு கடவுள்களை சார்ந்து ஒரு சில பாடல்களை பாடுவார்கள். இவர்களெல்லாம் பாடி முடித்தவுடன் கூத்தானது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று மக்கள் தெரிந்து மக்கள் எல்லோரும் அமர்ந்தவுடன் கட்டியங்காரன் கதாபாத்திரம் தோன்றும். கட்டியங்காரன் கதாபாத்திரம் தோன்றும் பொழுது கட்டியங்காரன் ஆகப்பட்டவர் முதலிலே அவர் வருகை புரிவதற்காக அவர் வருகை புரிவதற்காக அவர் கந்தார்த்தத்தை எடுப்பார். கந்தார்த்தம் என்று சொல்லக்கூடிய அவருக்கான அறிமுகத்தை, அவருடைய பற்றி அறிமுகப்படுத்துவதற்கான கந்தார்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை பாடுவார். அதற்கடுத்ததாக வெளியில் வரும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய பாடலை பாடுவார். பாறைமலை மீதில் வாழும் ஆண்டவா, நான் பப்புனாக ஓடி வந்தேன் காத்தவா, நாளும் படித்தவர்க்கு நல்ல முகமாம், இந்த நாகரிகமானவர்க்கு தங்க முகமாம். அப்படி என்று இந்த மாதிரியாக பாடல்களை பாடிக்கொண்டு கட்டியங்காரன் வெளியிலே தோன்றுவார். ஆட்டம் பாடி சைசா பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தாரையா, வந்தாரையா பெருமா வந்தாரையா, நான் நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா. இப்படியாக கோமாளி தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக பாடலை பாடிக்கொண்டு வெளியில் வந்தவுடன் தன்னை பற்றி வசனமாக வந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வணக்கத்தை வைத்துவிட்டு தன்னுடைய பெயர், தான் எங்கிருந்து வந்திருப்பதாக தன்னை பற்றி அறிமுகப்படுத்துவார். அந்த அறிமுகப்படுத்துதலின் போது அந்த கட்டியங்காரனாகப்பட்டவர் சில நகைச்சுவைகளை, இரட்டை அர்த்தங்கள் வசங்களும் இருக்கும். கூத்திலே இரட்டை அர்த்தமுள்ள
வசனங்கள் என்பது, அதாவது அவையல் மொழியில் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளாகப்பட்டது முக்கியமாக இடம்பெறும். அது மக்களை மிகவும் சிரிப்பினை மட்டுமே உருவாக்கக்கூடிய வகையிலே இருக்குமே தவிர அது வெறுக்கக்கூடிய அளவிலே, முகசுளிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே இருக்காது. இவ்வாறு தன்னை பற்றி அறிமுகப்படுத்தியவுடன் மக்களை சிரிக்க வைப்பதற்காக சில நகைச்சுவைகளை பாடியவுடன் அடுத்ததாக தான் அன்று நடத்தப்படக்கூடிய கூத்தினை அறிமுகப்படுத்துவார் கட்டியங்காரன். உதாரணமாக, அறிவீர்கள் சபையோர்களே, இன்று நாம் நடத்தக்கூடிய நாட்டுக்கு நாடு மகாநாடு, இன்னும் திருவாரூர் திருவிக அரசு கல்லூரியிலே இன்று நாம் நடத்தக்கூடிய தெருக்கூத்தானது மகாபாரத கதையிலே ஒரு கதையாக விளங்கி வரக்கூடிய பாஞ்சாலி சபதம் என்று சொல்லப்பட்ட பாஞ்சாலி துயிலி கூத்தினை நாம் இன்று நிகழ்த்த இருக்கின்றோம். இந்த கூத்திலே முதல் தர்பாராக யார் வருகின்றார் என்றால், டெல்லி என்னும் அஸ்தனாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மகாராஜன் சபைக்கு வருகின்றார். அவர் வந்தால் கதைகள் தெளிவாக கதையானது ஆரம்பமாகும். பார்க்கக்கூடிய மக்கள் கதைகளை விடியும் வரை இருந்து ரசித்து செல்லுமாறு அனைவரையுமே தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்று இவ்வாறாக கட்டியங்காரன் சபைக்கு வணக்கம் வைத்து மக்களுக்கு கதையை நடத்தக்கூடிய கதைகளை அறிமுகப்படுத்தி வைத்த பிறகு கதாபாத்திரம் தோன்றும். அடுத்ததாக துரியோதனன் கதாபாத்திரம் வருகின்றது என்றால், துரியோதனன் கதாபாத்திரம் அவருக்கான பாடல்களை பாடிக்கொண்டு, அவருக்கான விருத்தங்களை பாடிக்கொண்டு வெளியில் வருவார். இவ்வாறு கதைக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு கதாபாத்திரமும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும், விடியும் வரை வந்து கொண்டே இருக்கும். அதை சார்ந்து கதை நிகழ்த்துதலும் போய்கொண்டே இருக்கும். உதாரணமாக ஆரம்பகால ஒரு கதையை என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாக முக்கியமாக ஆண் கதாபாத்திரங்கள் தான் முதலிலே தோன்றும். அந்த ஆண் கதாபாத்திரங்கள் தோன்றியதற்கு பிறகுதான் பெண் கதாபாத்திரங்கள் தோன்றுவதாக கதைகளாக எப்பொழுதுமே நிகழ்த்தப்படுகின்றது. முதலிலே ஆண் கதாபாத்திரம் தோன்றும், அதற்கடுத்து தான் பெண் கதாபாத்திரம் தோன்றும். பெண் கதாபாத்திரம் முதலிலே தோன்றுவதாக எந்த கதைகளிலுமே நிகழ்த்தப்படுவது கிடையாது. அதற்கான காரணங்களாக என்ன சொல்கின்றார்கள் என்றால், ஆண் கதாபாத்திரம் தோன்றினால்தான் சுறுசுறுப்பாக இருக்கும், ஆடலும் பாடலும் ஆட்டமும் பாட்டமும் சிறப்பாக மக்களுக்காக சுறுசுறுப்பாக மக்களை கவரக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதற்காக அந்த மாதிரியான பாடல்களை அவர்கள் அந்த மாதிரியான அணுகுமுறையை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இவ்வாறு ஒரு கதாபாத்திரம் தோன்றுகின்றது என்றால் அந்த கதாபாத்திரத்திற்கு அடிப்படையாக என்ன இருக்கும் என்றால், ஒரு கதாபாத்திரம் தோன்றும் பொழுது என்னென்ன விதமாக நிகழ்த்து முறை இருக்கும் என்றால், ஒரு முதலிலே கடவுள் வாழ்த்து உள்ளே ஏதாவது ஒரு கடவுளை வாழ்த்தி பாடுவார்கள். அடுத்ததாக வெளியிலே தன்னுடைய பெயரை கூறும் வகையில் தன்னை பற்றி தன்னுடைய நாட்டை பற்றி கூறிக்கொண்டு வருவதை போல, உதாரணமாக துரியோதன் கதாபாத்திரம் என்றால், அந்த அத்திபூரத்து வேந்தன் அனைவரும் போற்றும் சீலன், அந்த அத்திபூரத்து வேந்தன் அனைவரும் போற்றும் சீலன், துரியோதன ராஜன் வந்தேன் சபைதனிலே துரிய பூபதியும் வந்தேன், அப்படி என்பதாக தன்னுடைய பெயரை பற்றியோ தன்னுடைய நாட்டை பற்றியும் கூறுவதாக பாடல்களை பாடிக்கொண்டு வெளியில் தோன்றுவார். அதற்கு அடுத்ததாக சபைக்கு வணக்கம் வைத்துவிட்டு தன்னை பற்றி அறிமுகப்படுத்துவார். தன் நாட்டை கூறும் பாடல், தன் பெயர் கூறும் பாடல், அடுத்ததாக தன் குடும்பத்தை பற்றி கூறும் பாடல், அதற்கடுத்ததாக தன்னுடைய சூழலை நல்லதோ கெட்டதோ தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நல்லவற்றையும் கெட்டவற்றையும் கூறுவதாக அமையும் பாடல். அதுக்கடுத்திற்கு இந்த கதையிலே தான் எதற்காக வந்திருக்கின்றேன், என்னால் இந்த கதையில என்ன நடக்கப் போகின்றது என்பதை கூறி அதற்கடுத்ததாக கதையினை தொடங்குவார்கள். இவ்வாறு தான் ஒவ்வொரு கதைகளுக்குமே ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் தங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டு இவ்வாறு நிகழ்த்தி கொண்டே இருப்பார்கள். இவ்வாறு தான் கூத்தானது நிகழ்த்தப்படும், விடியும் வரை நிகழ்த்தப்படும். இவற்றிலே இடையிடையே மக்கள் தூங்கும் பொழுது கட்டியங்காரன் கதாபாத்திரமாகப்பட்டது என்ன செய்வார் என்றால், நகைச்சுவைகளை செய்வார். இப்பொழுது ஆண் கதாபாத்திரங்கள் என்றால் அவருக்கு தகுந்தாற் போல ஒரு சில வேடங்களை ஏற்பார். அவர் தனக்கு மக்கள் சிரிக்கக்கூடிய அளவிற்கு சில கதாபாத்திரங்களை வேடம் ஏற்றுக்கொண்டே இருப்பார். கட்டியங்காரன் கதாபாத்திரம் எப்படி வேடம் ஏற்பார் என்றால், பெண் கதாபாத்திரம் என்றால் பெண் கதாபாத்திரத்துக்கு தகுந்த தோழியாக கண்ணம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சில நகைச்சுவை சார்ந்த நகைச்சுவை கதாபாத்திரத்தை வேடம் ஏற்று நிகழ்த்துவார். அல்லது ஆண் கதாபாத்திரம் என்றாலும் சரி, ஆண் கதாபாத்திரத்திற்கு ஒரு சில நேரங்களிலே மந்திரியாகவும் தோன்றுவார், ஒரு சில நேரங்களிலே சாதாரண மக்களாகவும் தோன்றுவார். ஒரு பிச்சைக்காரராகவோ ஒரு குடிகாரராகவோ அல்லது ஏதாவது ஒரு அந்த கதைக்கு தகுந்தாற் போல் அந்த கதாபாத்திரத்திற்கு தகுந்தாற் போல் சில வேடங்களை, நகைச்சுவை சார்ந்த சில வேடங்களை கட்டியங்காரன் வேடம் ஏற்று நடத்துவார். கதையையும் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கும், நடுவிலும் மக்களை தூங்க விடக்கூடாது, மக்கள் சோர வைக்கக்கூடாது, மக்கள் விடியும் வரை கண் விழித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சில நகைச்சுவை வேடங்களையும் ஏற்று நடத்துவார். இவ்வாறு
இரவு 10 மணியில் இருந்து விடியற்காலை 6 மணி வரை, அதுவும் விடியற்காலை 6 மணி வரை கூத்து நிகழ்த்தப்படும். சில நேரங்களிலே நிகழ்த்தப்படும் கதை, நிகழ்த்தப்படும் சூழல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நேரங்கள் அதிகமாகவும் இருக்கும் நிகழ்த்தப்படும், நேரங்கள் குறைவாகவும் நிகழ்த்தப்படும். இவ்வாறு தான் ஒரு கூத்தானது விடியும் வரை நிகழ்த்தப்படும். இதிலே இன்னொரு விஷயம், தெருக்கூத்து கலைஞர்களை எடுத்துக்கொண்டால், தெருக்கூத்து கலைஞர்களிலே ஆண் கலைஞர்கள் மட்டும்தான் வேடமேற்கிறார்களா, பெண் கலைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று சொன்னால், பெரும்பாலான ஆய்வாளர்களாகட்டும், பெரும்பாலான பகுதிகளிலே இப்போ தமிழகத்திலே இருக்கக்கூடிய நிகழ்த்தப்படக்கூடிய தெருக்கூத்துகளிலே பெண் கலைஞர்கள் அதிகமாக கிடையாது என்ற ஒரு மரபு, என்ற ஒரு பார்வை அதிகமாக இருக்கின்றது. ஆனால் கொங்கு மண்டலத்திலே அவ்வாறு கிடையாது. பெண் கலைஞர்கள் காலங்காலமாக தெருக்கூத்தை மட்டுமே மூலத்தொழிலாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய கலைஞர்களிடத்திலே பெண்கள் கலைஞர்களாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 7-8 தலைமுறைகளாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் தெருக்கூத்து நிகழ்த்தி வருகின்றார்கள். அந்த குறிப்பிட்ட சமுதாயத்திலே பெண்கள், அவர்கள் குடும்பம், அந்த சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலான பெண்கள் தெருக்கூத்து நிகழ்த்துபவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இன்றும் தெருக்கூத்து நிகழ்த்த கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களையும் பெண்களையும் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக படித்துக்கொண்டும் கல்லூரிக்கு சென்று கொண்டும் கூத்து நிகழ்த்தக்கூடிய பெண் தெருக்கூத்து கலைஞர்களை நம்மால் கண்ணாலாக பார்க்க முடிகின்றது. இந்த முறையிலே தான் இத்தகைய தெருக்கூத்து கலைஞர்களை கொண்டு கொங்கு மண்டலத்திலே தெருக்கூத்தானது நிகழ்த்தப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆனால் தெருக்கூத்து கலைஞர்களுடைய இன்றைய சூழலாகப்பட்டது, இன்றைய நிலையானது எவ்வாறு இருக்கின்றது என்றால், ஒருபுறம் படித்த பட்டதாரி மாணவர்கள் தங்களுடைய குலத்தொழிலை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும், தங்களுடைய விருப்பத்தின் பேரிலும் படித்த பட்டதாரிகள் கலைஞர்களாக உருமாறிக்கொண்டு கலைஞர்களாக கூத்தினை கற்றுக்கொண்டு ஆடிக்கொண்டு வருவதை நம்மால் கொங்கு மண்டலத்தில் பெரும்பாலான குழுக்களிலே காணப்படுகின்றது. குறிப்பாக ஒரு குழுவினை எடுத்துக்கொண்டால் ஒரு குழுவிலே ஏதாவது ஒரு பட்டதாரி மாணவர் கூத்தினை நிகழ்த்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. இது கூத்தினுடைய வளர்ச்சியை ஒரு புறம் காட்டினாலுமே, தெருக்கூத்தினுடைய வீழ்ச்சியாக நாம் எதை கொள்ள வேண்டும் என்றால், கலைஞர்களுக்கான அங்கீகாரம் என்பது இன்று வரை கிடைக்காமல் இருப்பதே அக்கலைக்கானதாகவும் அக்கலைஞர்களுக்கானதாகவும் உள்ள வீழ்ச்சியை நமக்கு காட்டுகின்றன. இதை அரசாங்கம், தமிழக அரசாங்கம் என்றுமே கலைஞர்கள் கூறிக்கொண்டு இருப்பதை போல, கலைஞர்கள் அடிக்கடி என்னதான் கலைஞன் ரசிகனை நம்பி இருந்தாலுமே, ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், என்னதான் உயர்ந்த மேடையில் ஏறினாலுமே நடிக்கும் நடிகன் என்றும் சிறியவன் தான், பார்க்கக்கூடிய ரசிக்கும் ரசிகன் தான் பெரியவன் என்று சொல்வார்கள். அந்த ரசிகனை நம்பிதான் கலைஞன் இன்று வரை தெருக்கூத்து கலைஞனாக கலையை உயிர்ப்போடு வைத்துக்கொண்டு கலைஞனும் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனாலுமே ரசிகனை தாண்டி கலைஞனை அங்கீகரிக்க வேண்டியது இந்த கலை சமுதாயத்தினை பேணி காக்க வேண்டிய அரசாங்கம். இந்த அரசு கலைஞர்களை கருத்தியல் கொண்டு இன்று பல விதமான கலைஞர்களை அங்கீகரிக்க வேண்டும், கலை அங்கீகரிக்க வேண்டும் என்ற சில விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் கலைஞர்களிடத்திலே வந்து எளிமையாக சேர்கின்றது என்றால் அது கிடையாது. ஏனென்றால் பெரும்பாலான கலைஞர்கள் படிக்காத படிக்காத பாமர கலைஞர்கள். அவர்களுக்கு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களுமே எளிமையாக வந்து சேருவது இல்லை. அது சில அதற்கு இடையிலே இருக்கக்கூடிய சில இடர்பாடுகள் தான் அதற்கான காரணங்களாக இருக்கின்றன. அதையெல்லாம் களைவதற்காகத்தான் படித்த பட்டதாரி கலைஞர்கள், ஒரு சிலர் எங்களை போன்ற கலைஞர்கள் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், இதை அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொங்கு மண்டல தெருக்கூத்து ஒரு அறிமுகம் என்ற தலைப்பிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த திருவாரூர் திருவிக அரசு கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் சே அஜிதா அம்மா அவர்களுக்கும் அவர்களோடு இந்த நிகழ்வை சிறப்புடன் நிகழ்த்துவதற்காக உடனிருந்த அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, இறுதி வரை கலைக்காகவும் கலை சார்ந்திருக்கக்கூடிய தமிழுக்காகவும் நம் தமிழ் சமூகமும் நம் கலை சமூகமும் ஓடிக்கொண்டே இருப்போம், பயணித்துக் கொண்டே இருப்போம். கலைஞனுக்காக ரசிகன் வாழ வேண்டும், ரசிகனுக்காக கலைஞன் என்றே வாழ்ந்திருப்பான் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அத்தனை நல் உறவுகளுக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா
கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி.